உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது, வெயிட் கெயின் ஆகலை, மசில் போன் ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா வீட்டிலையே இந்த ப்ரோட்டீன் பவுடரை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நான் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் இந்த பவுடரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். பாதாம், வால்நட், பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, பிஸ்தா, அது கூட தாமரை விதை அதாவது மக்கானா, இது எல்லாத்துக்கூடையும் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னென்ன அளவுகளில் நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கணும். முதல்ல பாதாமை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு பொருளையும் வறுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்ததாக வால்நட்டை சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்தா போதும், ரொம்ப அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணும்போது ஒரு தடவையும் நான் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாம் தான். அடுத்ததாக பொட்டுக்கடலையை சேர்த்து லேசாக அதையும் சூடு காட்டி எடுத்துக்கலாம், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அடுத்து பிஸ்தாவை சேர்த்து வறுத்துக்கலாம். பிஸ்தாவும் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு அதையும் பிளேட்டில் மாற்றிடுங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நான் பம்கின் சீட் சேர்த்து அது கூட 2 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். உங்கள் பசங்களுக்கு ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் 2 சீட் தான் இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சன்ஃப்ளவர் சீட் சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன். கடைசியாக மக்கானா சேர்த்து வறுத்துக்கலாம். மக்கானா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும். மக்கானாவையும் வறுத்த பிறகு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற பெரிய இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஈவன் ஆஃபீஸ் போகிற பசங்க கூட காலை நேர அவசரத்தில் சரியாக சாப்பிடாமல் போயிடுவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வறுத்த பொருள் எல்லாத்தையுமே 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரைச்ச பிறகு 2வது பேட்சில் கல்கண்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன். கல்கண்டுக்கு பதிலாக நீங்கள் பனங்கல்கண்டு சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வேளையும் பாலில் மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. 1 டம்ளர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கிளாஸாக எடுத்துட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம சுகர் எதுவும் சேர்க்க வேண்டாம். கல்கண்டு சேர்த்து நம்ம அரைச்சிட்டதுனால அந்த சுகரே போதுமானதாக இருக்கும். இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெகுலராகவே கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான பவுடரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.